பால் சாப்பிடு. ஓ, ஒரே சூடா இருக்கு. ஆறட்டும். பாலை ஆற விடலாம். ஆனா பாசத்தை ஆற போட முடியலைங்க. நான் டம்ளரை தொட்டு சொன்னேன், நீ உள்ளத்தை தொடர போல இருக்குது. பாசத்துக்கும் பரிவுக்கும் நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுடைய கல்யாணத்தை பத்தி தான். அதுதான் முடிஞ்சு போற விஷயமாச்சே சிவகாமி. அடுத்த வாரம் பெண் பார்க்க வர போறாங்க. ஆமாங்க, நம்ம பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு புருஷன் வீட்டுக்கு பிரிஞ்சு போகும்போதுதான் கவலையா இருக்கும்னு நினைச்சேன். இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாளோன்னு எனக்கு கவலையா இருக்குங்க. சிவகாமி, நீ என்ன சொல்ற? கொஞ்சம் தெளிவா சொல்ல. விரும்பினவன் தான் வாழ்க்கைக்கு துணையா இருக்கணும்னு நினைக்கிறான். இல்லைன்னா விஷம்தான் துணைன்னு நிக்கிறாங்க. அதனால அவ ஆசைப்பட்டவனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்துட்டா என்னங்க? சிவகாமி, கீதா சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நினைச்சதெல்லாம் ஆசைப்பட்டு கேப்பா, அடம் பிடிச்சு அழுவா. குழந்தைதானே, அவ ஆசைப்பட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், அவளை எடுத்துக்கிட்டா. இப்போ அவ கேட்கறது வாழ்க்கைய, அத நம்ம தான் கொடுக்கணுமே தவிர அவ எடுத்துக்க கூடாது. என்னங்க சிவகாமி, உன் மக விஷத்தை கையில வச்சிருந்தாரு, ஏன் தெரியுமா? சாகறதுக்கா? இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் மிரட்டுறதுக்கு. இல்லைங்க, அவ உங்க மக. குணமும் உங்களை மாதிரியே பிடிவாதங்க. என் மனசுக்கு சரியனு பட்டாத்தான் பிடிவாதம். அவ மனசுக்கு பிடிச்சதுக்கெல்லாம் பிடிவாதம். அது ரொம்ப நாளைக்கு நினைக்க. பொண்ணு நமக்கு நினைக்காம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாது. நெருப்புல விழுந்த அடுப்பு கறி தானா நெருப்பாயிடும். அவ கழுத்துல விழ போற தாலி கயிறு தானே அவளை மாத்திடும். ஏங்க, நம்ம பொண்ணு கலெக்டர் மருமக. மக விஷத்தை கையில வச்சிருந்தாரு, ஏன் தெரியுமா? இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் மிரட்டுறது. என்னது? ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு இல்லை. கண்டதெல்லாம் நினைச்சுக்கிட்டு பேசாம படு. படு. கீதா, 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 நீ யார விரும்புறியோ அவனுக்கே நான் உன்னை கல்யாணம் செய்து வைக்கிறதுன்னு முடிவு செஞ்சுட்டேன். ஆமாண்டி, 18 வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டு 18 நிமிஷத்துல உன்னை பறி கொடுக்கறதுக்கு நான் விட மாட்டேன். அப்பா சம்மதம் இல்லாம கல்யாணம் நடந்தா அப்புறம் உன்னால நினைச்சே பார்க்க முடியல. இல்ல, 20 வருஷம் அவரோட வாழ்ந்த அனுபவத்துல ஒரு சிறு நம்பிக்கை. என்ன நம்பிக்கைம்மா? கீதா, உங்க அப்பா முன்ன ஒரு வழக்கை என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணு தாம் விருப்பப்பட்டவனோட வீட்டுக்கு தெரியாம ஓடி போயிட்டாளாம். அப்புறம் அவங்க 2 பேரையும் கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து இவர் முன்னாடி நிப்பாட்டினாங்களாம். அப்போ உங்க அப்பாவுடைய தீர்ப்பு என்ன தெரியுமா? மேஜர் ஆயிட்ட அந்த பெண்ணு தாம் விருப்பப்பட்டவனை கல்யாணம் செய்துகிட்டு வாழலான்னு தீர்ப்பு எழுதின கையது. அந்த கையை ஒன்ன மட்டும் எப்படி ஆசீர்வதிக்காம போயிடும்? அந்த நம்பிக்கைதான் கீதா அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு துணிச்சலை கொடுத்திருக்கு. என்னடி அப்படி பாக்குற? அப்பாவை தெய்வமா மதிக்கிற நீ அவருக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை செய்ய போறியே, எதுவும் பத்தினி கதைகள்ல இருக்காமா? கணவனுக்கு வரப்போற பெரும் துயரத்தை போக்கணும்னு ஆசைப்படுற மனைவி அவருக்கு செய்யற கடமைகள்ல இதுவும்
ஏம்மா, என் கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? அந்த விவரத்தை நாளைக்கு சொல்றேன். இப்ப நிம்மதியா தூங்கு. வா. என்னது அதிசயமா இருக்கு? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நடசாட்டு நேரத்துக்கு வந்திருக்கேன். என் குடும்பம் நிலக்காஞ்சி போகாம இருக்கு. முருகனோட நடக்க வந்திருக்கு. நீங்க என்ன சொல்றேன்? இந்த முருகனுடைய சன்னதியில் ஒரு கல்யாணம் நடந்தாகணும். வேகா நடந்தா போறது. யாரோட கல்யாணம்? என் பொண்ணு கீதாவுடைய கல்யாணம். உங்க பொண்ணோட கல்யாணமா? நல்லா இருக்கு. ஊரே திரண்டு வர அமக்கிரமா அப்பாஸ் பரியில செய்ய வேண்டிய மேரேஜ் சாதாரணமா கோயிலே முடிச்சு விடுறதா ஜட்ஜி சார் தீர்மானிச்சிட்டாரு. என்ன இல்ல, முருகனை நம்பி நான் தான் தீர்மானிச்சிருக்கேன். நீங்க தீர்மானிச்சுட்டேன்னா ஜட்ஜி சாருக்கு தெரியாம உங்க பொண்ணுக்கு? ஆமா, இந்த கல்யாணம் அவருக்கு தெரியாம தான் நடக்க வேண்டியது இருக்கு. அம்மா, நேக்கு அர்ச்சனை பண்ணித்தான் பழக்கம், பிரச்சனை பண்ணி பழக்கம் இல்லை. என் கணவர்கிட்ட தீர்த்துக்க முடியாத பிரச்சனையை முருகன் கிட்ட தீர்த்துக்கலாம்னு நம்பி வந்திருக்கேன். நம்புறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமோ? நீங்க கோபுரத்தி என்ன திருடு வந்துட்டு அதை ஒளிச்சு வைக்க இடம் பார்த்துக்கல? புரியலையோ? ஜட்ஜி சாருக்கு தெரியாம ஒரு காரியத்தை செய்ய வந்துட்டே, இது எப்படி மறைச்சு வைக்க போறேன்? ஆரம்ப குழப்பத்தை தான் நான் மறைச்சு வைக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட உண்மையை சொல்லத்தான் போறேன். அம்மா, அவளை பகைச்சிருந்து இந்த கல்யாணத்தை நான் செய்து வைக்கப்படாது. இந்த கல்யாணத்தை உங்களால நடத்தி வைக்க முடியலன்னா என் பொண்ணோட சாவுக்கு கண்டிப்பா வந்துருங்க. என்ன வார்த்தை சொல்லிட்டு? முருகனோட சன்னிதானத்துல சொல்ற வார்த்தையாது. நான் ஜட்ஜி சாருக்கு வர்ற கோபத்தை நினைச்சு பயந்துன்னா மறுத்தேன். அவரை நான் சமாளிச்சிடுவேன். உங்கிற பால் 2 சொட்டு தண்ணீர்ல அடங்கிடுது. அவருடைய கோபத்தை 2 சொட்டு கண்ணீர்ல அடக்கிடுவேன். நீங்களும் நானும் முருகனை நம்புறவா? அவன் பேர்ல பாரத்தை போட்டுறேன். வாங்க. நான் இத்தனை நாளா அர்ச்சகராவே இருந்துட்டு இருக்கேன். உங்களுக்காக புரோகிதராவும் மாறி விடுறேன். வர்ற வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:05 சுப முகூர்த்தம். அப்புறம் 9:10. வேண்டாம், எங்க வீட்டு கல்யாணம் பகல்ல நடந்தா தெரிஞ்சவங்க யாராவது பாத்துருவாங்க. அதனால வெள்ளிக்கிழமை காலையில 4:05 முகூர்த்தத்துக்கு என் பொண்ணையும் அந்த பையன் சேகரையும் அனுப்பி வைக்கிறேன். கல்யாணத்தை நீங்க நல்லபடியா முடிச்சு வச்சிருங்க. அம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஜட்ஜி மட்டுமல்ல, நானும் வர முடியாத நிலைமை. நீங்க தான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். இல்லைங்க, நான் வர்றேன். முருகா. வெல் டன் மை ஃப்ரெண்ட். துப்பாக்கி பட்டாலேயே திறக்க முடியாத கையை இன்னைக்கு 2ஆம் தரமா திறந்துட்டேன். அன்னைக்கு என் கையில இருக்கிற பலு உன் கைக்கு வந்துச்சுன்னு சொன்னேன். இன்னைக்கு என் மனசுல இருக்கிற ஆசை உன் கைக்கு மாறி இருக்கு. புரியுதா? சிறைக்கு வந்த இந்த பறவை இனி சிறகடிச்சு பறக்கணும். ஒரு கிளாட் நியூஸ். அப்படி என்ன சந்தோஷமான செய்தி? நான் கற்பனையில பார்த்ததும் நீங்க கனவா நினைச்சதும் சீக்கிரம் கை கூட போகுது. ஆமா, அன்னைக்கு உங்க அப்பா பார்த்தாரு, அவர் ஏதாவது சொன்னாரா? இல்ல, அவருக்கே தெரியாம சுற்றத்தார் யாரும் இல்லாம மேளச்சத்தம் கேட்காம ஒரு அதிசயமான கல்யாணம் நமக்கு ரகசியமா நடக்க போகுது. அதுக்கு இப்ப என்ன அவசியம் வந்துருச்சு? என் படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம கல்யாணத்தை பத்தி தீர்மானிக்க முடியாது கீதா. சேகர், எனக்காக எங்க அம்மா எடுத்திருக்கிற இந்த முடிவை இனி மாத்தவே முடியாது. என்ன யோசிக்கிறீங்க? இதை விட்டா வேற வழியே இல்ல சேகர். அப்புறம் நாம 2 பேரும் சந்திக்காமலேயே. கீதா, ஏன் அப்படி எல்லாம் பேசுற? உனக்காக என் முடிவையே மாத்திக்க தயாரா இருக்கேன். சேகர், வர்ற வெள்ளிக்கிழமை அதிகாலையில 4:05 முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் நடக்க போகுது. தூங்கிடாதீங்க. நான் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால முடிச்சுக்கிட்டே இருப்பேன். சத்தியமா சொல்றேங்க, நான் நடிக்கல. இந்த பேஷண்ட் கால் எக்ஸ்ரே எடுக்கணும், அரேஞ்ச் பண்ணுங்க. எஸ் சார்.
நல்லபடியா நடக்கும்மா. கீதா, தைரியமா இரு. அம்மா வரலையேன்னு கவலைப்படாதே. முருகனுடைய அருளும் என்னுடைய ஆசையும் கோவில்ல இருந்துகிட்டே இருக்கும். தம்பி, நானா தேடி கொடுக்க முடியாத பெரிய வாழ்க்கை உனக்கு தானா கிடைக்க போகுது. ஆனா இந்த கல்யாணம் பொண்ணுடைய அப்பாவுக்கு தெரியாம நடக்க போகுதுன்னு சொல்றேன். எப்போ அவருக்கு இது தெரியுதோ அன்னைக்கு நானும் உன்னுடைய அக்காங்கிறத வெளிக்காட்டிக்கிறேன். போயிட்டு வா தம்பி. கந்தா, கீதாவை பத்திரமா கோயிலுக்கு கூட்டிட்டு போ. தாலி கட்டி முடிஞ்சதும் உடனே வந்துரு. என்ன அம்மா, ஜெட்ஜையாவுக்கு தெரியாம இந்த காரியத்தை செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கந்தா, உன்னை சின்ன வயசுல இருந்து என் புள்ள மாதிரி வளர்த்துட்டேன். உன்னை போய் கஷ்டத்துல நான் மாட்டி விடுவேனா? எல்லா குற்றத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா. போயிட்டு வாமா, சீக்கிரம். மாம்பழம் போடுப்பா. யாரோ ஓடுறானே? அட ஆமா. என்னம்மா கீதா, நாய் ஐந்து இருக்கு, மாப்பிள்ளை இன்னும் காணுமே. எப்படியும் வந்துருவாரு. நீ ஒண்ணு இந்த காலத்து பிள்ளையாண்டானுங்க சூரியன் கிளம்பிட்டானான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு படுக்கையை விட்டே இருக்கிறான். மணி 5 நெருக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை ஒரு மணி உட்காந்துமா. எப்ப ஆச்சா? இன்னும் ஒரு 15 நிமிஷம் ஆகும் சார். என்னது 15 நிமிஷமா? ஏயா கொஞ்சம் கூட என் அவசரம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த புடி. எவ்வளவுதாயா அலையிறது? எங்கதாயா போயிருப்பான் அவன்? தெரியலையே. இதான் ஒருத்தன் வாங்கலாம். சின்ன பிள்ளைங்க விவகாரத்தை நம்பி சிவகாமியமா விவகாரத்தை வச்சுட்டான். இல்லையாண்டானே இன்னும் காணும். 10 மினிட்ஸ் மூர் முகூர்த்தம் இருந்தாடுறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. முருகா, என்ன பண்றது? நீ கொண்டு புள்ளடாப்பா. யார் நீ? எங்க ஓடுற? முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்க. அப்போ ஒண்ணு முருகன் கோயில் தேடி ஓடி இருக்கியா? அப்போ ஒண்ணுனா நான் கல்யாணம் போயிட்டு இருக்கேன். யாரு வீட்டு கல்யாணம்? எனக்கு தாயா கல்யாணம். புது மாப்பிள்ளை ஓடுங்க. வாங்க சார். பெரிய வாயா. சாமி, மாப்பிள்ளை வந்துட்டாரு. வந்துட்டாரா? ஓம் கணானாம் கணபதி மகாமகே. என்னங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிறது? வாங்க சீக்கிரம் வாங்க. மாப்பிள்ளை பிள்ளையோட பாக்கல இருந்தாங்க. இவ்வளவு லேட்டா வருது. உட்காருவா உட்காருவா உட்காருவா. கொஞ்சம் மழை பிடிமா பிடிங்க. சர்ப்ப மங்களம் மாங்கல்யே திவே நமஸ்காரம் பண்ணுங்க. கரண்யே தரையும் தேவி. கல்யாணமா? ஆமாமா, தாயார் தோற்றம் சிம்பிள் மேரேஜ். என்னவா அச்சனை வாங்கிக்கோ. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ? மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஏதுனாம் கண்டே பத்னாவே. நான் வந்தா கல்யாணம் பண்ணி வைக்க வந்தான். வாயா, அவனை தேடுவான். சரிவா? போதில்ல ஓம குண்டத்தையும் குத்து விளக்கையும் 3 தடவை சுத்தி வாங்க. எந்திரிங்க எந்திரிங்க. ஓகே, மாப்பிள்ளை கை பிடிச்சுக்கோ. சுத்தி வாப்பா. முருகா, 2 பேரும் தீர்க்காயுஷா வச்சிருக்கோம். இன்னும் ஒரு தடவை.